அனைவருக்கும் வணக்கம். இவரது பெயர் ருத்ர கரண் பிரதாப். தேசிய அளவில் மிக பிரபலமான ஜோதிடர். கர்நாடக மாநிலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வும் என்று சொன்னவர். காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சரியாக கணித்தவர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2024 மார்ச் மாதம் சிறையில் இருப்பார் என்று 2022 மார்ச் மாதமே உறுதியாக கூறியவர். அதேபோல் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த நேரம் பிரதமர் மோடிக்கு உகந்தது அல்ல. அதனால் 400 தொகுதிகளை எட்ட பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை என்றவர். மோடி தலைமையில் 2019 பாஜகவுக்கு கிடைத்த தொகுதிகளை விட 2024 தேர்தலில் குறைவான தொகுதிகளே கிடைக்கும். காங்கிரஸ் மீண்டு எழும். இருந்தாலும் மோடியே பிரதமராவார் என்று ஏப்ரல் மாத ஆரம்பத்தில், அதாவது தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பே கூறியவர். எந்த நிலையில்தான் இப்போது, அதாவது கடந்த செப்டம்பர் 9 ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2024 ஜூன் 9 மாலை 7:23 மோடி பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பொழுது இருந்த நட்சத்திரம் புனர்வசு. தமிழில் புனர்பூசம் என்று சொல்வார்கள். புனர்வசு என்றால் ஒரு செயலை திரும்ப அல்லது மீண்டும் செய்தலின் அடையாளம். எனவே 2027 அக்டோபர் மாதத்திற்கு முன் இந்த அரசு மீண்டும் புதிய முகங்களுடன் பதவியேற்கும் என்று ஜோதிடம் கூறுவதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு அடையாளம் என்னவென்றால் 2027 ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று மோடி திரும்பவும் பிரதமராக பதவி ஏற்பார் என்றே அர்த்தமாகிறது. சில தினங்களுக்கு முன்புதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மோடி அரசு ஒப்புதல் அளித்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இன்னொரு முக்கியமான விஷயம், 2024 ஜூலை மாதம் முடிந்த பிறகு மோடிக்கு இருந்த கஷ்ட காலங்கள் மறைந்து அவர் புகழ் மீண்டும் உயர ஆரம்பிக்கும் என்று கடந்த ஏப்ரல் மாத துவக்கத்தில் இதே ஜோதிடர் ருத்ர கரண் பிரதாப் கூறியிருந்தார். அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆக இப்போது மட்டுமல்ல, இனி எப்போதுமே மோடி சர்க்கார் தான். நன்றி.